நட்சத்திர எழுத்தாளர் வெண்ணிலா எழுதிய ராஜேந்திர சோழன் குறித்த வரலாற்று புதினமான கங்காபுரம் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்பவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. பிளே ஐகானை கிளிக் பண்ணி கங்காபுரம் கேளுங்க. தக்காளி 50 மூட்டை, கத்திரிக்காய் 25 மூட்டை, குடமிளகா 15 மூட்டை, உருளைக்கிழங்கு 25 மூட்டை. தலையெல்லாம் வலிக்குதுடா. இது அன்னன்னைக்கு கணக்கு அன்னன்னைக்கே பார்த்துடணும்டா. எல்லா கணக்கும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து பார்க்கறது சிரமம் இல்லை. சரி, வா போய் சாப்பிடலாம். அப்புறம் வேணா நீ பைக் எடுத்துட்டு வந்துடு. முத்து, அவன் எதுக்கு? நான் தான் அவனை கடைக்கு அமிச்சேன். அப்படியா? சரி, அவன் வந்துட்டோம். அவனை கடை பார்த்துக்க சொல்லிட்டு நம்ம 2 பேரும் கிளம்பிடலாம். இல்லைண்ணே, நீங்கள் போயிட்டு வாங்க. நான் வரல, நான் இங்கே இருக்கேன். ஏண்டா? சரக்கு ஏதாவது வரும், நான் இருக்கணும். இன்னத்துக்கு எந்த சரக்கடா வரும்? விழுப்புரம் சரக்கா? ஏதாவது ஒரு சரக்கு வரும். எனக்கு பசிக்கல, நீங்கள் போயிட்டு வாங்க, நான் அப்புறம் வரேன். உண்மையாவே நீ வரலையா? என்னடா செல்வம், ஏன் ஒரு மாதிரியா இருக்க? இல்லையே, நான் எப்பவும் போலதான் இருக்கேன். இல்லடா, ஏதோ வித்தியாசம் தெரியுதுடா. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. சரிடா, வீட்டுக்கு போய் சாப்பிட்டு உடனே திரும்பிடலாமே. அதான் சொன்னேனே, எனக்கு பசிக்கல, நீங்கள் போயிட்டு வாங்க. எனக்கு பசிச்சா நான் பக்கத்து கடையில் ஏதாவது வாங்கிக்கிறேன். நீங்கள் போயிட்டு வாங்க. சரிடா, நான் கிளம்புறேன். என்னம்மா எங்க இருக்கீங்க? என்னடா மாணிக்கம், செல்வம் எங்க? அவன் வரமாட்டேன்ட்டாமா. ஏண்டா, அவன் சாப்பிட வேண்டாமா? வாடான்னு சொல்லி கூட்டிட்டு வர வேண்டியதானே? கூப்பிட்டமா, வரமாட்டேன்ட்டான். என்னமோ தெரியல, சாயங்காலத்துல இருந்து ஒரே டல்லா இருக்கான். என்னன்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிறான். எதுவா இருந்தாலும் சொன்னாதானமா தெரியும். அது சரி, அவன் என்ன பண்ணுவான்? அவனுக்கு வர நேரத்துல சோறு போடுறதுக்கு இந்த வீட்டுல ஆளா இருக்கு, அதான் வர வேண்டாம் நினைச்சிருப்பான். என்னம்மா, ஏதோ பிரச்சனையா? என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? உன் பொண்டாட்டியை போய் கேளு. அவதான் ஏதோ சொன்னா போல இருக்கு. அவனும் உம்முன்னு வந்தான். என்னடான்னு கேட்டா என் மேல எரிஞ்சு விழுந்துட்டு போறான். சரோ, என்னங்க? செல்வத்தை என்ன சொன்ன நீ? கேக்குறல்ல, சொல்லு. என்ன சொன்ன அவனை? அவனே அவன் மனசு நொந்து போயிருக்கான். அவனை மேலும் நோக்கடிக்கிற மாதிரி பேசலாமா? ஏன் இப்படி புத்தி கெட்டு போய் நடந்துக்கிறேன்? இது பாருங்க, நான் ஒன்னும் அவர் மனசை நோக்கடிக்கணும்னு நினைக்கல. ஆனா அவர் பேசினதுக்கு நான் அப்படி பதில் சொல்ல வேண்டியதாயிடுச்சு. எங்க இருந்து இப்படி எல்லாம் பேச கத்துக்கிட்ட நீ? பாவம், அவன் எவ்வளவு மரியாதை வச்சிருக்கான் தெரியுமா அவன் மேல? இது பாருங்க, மரியாதை தர்றது வேற. ஆனா அந்த ஒரு விஷயத்துக்காக அவர் என்ன பேசினாலும் அதே என்னால கேட்டுட்டு இருக்க முடியாது. வீட்டுக்கு மருமகளா வந்தவ பொறுப்பா நடந்துக்கணும், எல்லாரையும் அனுசரிச்சு போகணும். வாய் இருக்கேன்னு சகட்டு மணிக்கு பேசிடக்கூடாது. செல்வம் இப்ப சகட்டு மேனியா பேசினதுதான் பிரச்சனையே. இத பாரு, நான் ஏற்கனவே ரொம்ப எரிச்சல்ல இருக்கேன். மேலும் பேசி இன்னும் என் கோபத்தை கிளறாத. என்னங்க இது? நீங்களாவே வந்து எதேதோ கேக்குறீங்க, அதுக்கு பதில் சொன்னா நீங்க கோவப்படுறீங்க. என்னதான் பண்ண சொல்றீங்க? வீட்டுல நீ பொறுப்பா நடந்துக்கணும்டி. அப்படி நடந்துக்கிட்டாதான் பிரச்சனையே இல்லையே. பொறுப்பு பத்தி எனக்கு நல்லா தெரியுங்க. நீங்க ஒண்ணும் சொல்லி கொடுக்க வேண்டியதில்ல. பொறுப்பா இருக்கிறவதான் கண்டதையும் பேசி செல்வத்தை நோக்கடிச்சிருக்க இல்ல? அறிவு கிட்ட ஜன்மம். இது பாருங்க, செல்வமா இருந்தா என்ன, யார் அனாவசியமா பேசினாலும் எனக்கு கோபம் வரதான் செய்யும். என்னடி சொன்ன?
வாழ்க்கையில முதல் தடவையா உங்க அப்பா ஓங்கின கைய அடிக்காம கீழே இறக்கிட்டாரு. எல்லாம் ஒன்னாலதான். வேணாண்டா, வேணாம் வேணாம் வேணாம். ஓ வேணாம் வேணாம், அழாத செல்லம். என்னங்க என்னங்க என்ன இந்தாங்க மாத்திரை சாப்பிடுங்க. ஆட என்ன மீனாட்சி தினம் தினம் மாத்திரையை கொடுத்து எனக்கு கொள்றேன் நீ. என்னங்க மாத்திரை சாப்பிடுறதுக்கு என்னமோ சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிச்சிட்டு சொன்னா இருக்கீங்க. கேளுங்கறேன்ல, எடுத்துட்டு இந்தாங்க போ. சாப்பிடுங்க. வேண்டாம். சாப்பிட்டாதாங்க உடம்பு நல்லா ஆகும். வேண்டான்னு சொல்றேன்ல, எடுத்துட்டு போ. என்னங்க நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? சொன்னா கேளு மீனாட்சி. மாத்திரை சாப்பிட ஏன் இப்படி அடம் பிடிக்கிறீங்க? சாப்பிடுங்க. சரிம்மா, கொண்டா. இந்தாங்க. மருமக சொன்ன உடனே மறு பேச்சு பேசாம சாப்பிட்டீங்கல்ல? அது சரி, உங்ககிட்ட வாதாடலாம், மருமகிட்ட போய் வாதாட முடியுமா? அப்போ நான் அவ்வளவு விளக்காரமா? அப்படி இல்ல மீனாட்சி, உங்ககிட்ட பல வருஷம் கொடுத்தன நடத்தியாச்சு, எதுனாலும் சண்டை போடலாம். மருமக லீலா, அவளுக்குரிய மரியாதை கொடுக்க வேணாமா? ஆமா, உங்களுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆக போகுது? அது ஆச்சுமா, இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா உங்க மாமனாருக்கு 60 முடிய போகுது. என்னது, மாமாவுக்கு 60 வயசு ஆயிடுச்சா? ஆமாமா, இதுல என்ன ஆச்சரியம்? அதானே, இதென்ன பெரிய சாதனையா? சாதனை அதுன்னு ஏன் பேசுறீங்க? இது எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம் தெரியுமா? ஏங்க, மாமாவுக்கு 60ஆம் கல்யாணம் கண்டிப்பா கொண்டாடியே ஆகணும். அட விடுமா, இது ஒரு பெரிய இதுன்னு. மாமா, இது எவ்வளவு பெரிய குடுப்பனை தெரியுமா? இது எல்லாருக்குமே வாய்க்காது, உங்களுக்கு வாய்ச்சிருக்கு. இத பெருசா கொண்டாட வேண்டாமா? அட எதுக்குமா வீண் செலவு? ஆமாப்பா, இப்பதான் புது வீடு லீஸுக்கு பிடிச்சிருக்கோம். பணமும் கொஞ்சம் டைட்டா தான் இருக்கு. என்னங்க இது, நீங்களும் மாமா கூட சேர்ந்துட்டு டைட் அதுன்னுட்டு. இங்க பாருங்க, ஒரு மனுஷனுக்கு 60 வயசு வரைக்கும் நிறைஞ்ச வாழ்க்கை அமையிறது எவ்வளவு பெரிய குடுப்பனை தெரியுமா? அதிர்ஷ்டவசமா மாமாவுக்கு அத்தைக்கும் இந்த வாழ்க்கையில அது கிடைச்சிருக்கு. அதை நம்ம கண்டிப்பா கௌரவப்படுத்தி ஆகணுங்க. பெருசா முடியலனாலும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு கொண்டாடி ஆகணும். என்ன பாக்குறீங்க? பணம்ங்கிறது சில சமயத்துல வரும் போகும். நாளைக்கே நம்ம கிட்ட நிறைய பணம் வந்ததுக்கு அப்புறம் அடடா இத நம்ம பண்ணாம விட்டுட்டோமே மனசு கஷ்டப்படாதா? அப்போ நம்ம கிட்ட பணம் இருந்தாலும் இந்த சந்தர்ப்பம் வருமா? நம்ம மனசு அப்ப எவ்வளவு வேதனைப்படும் சொல்லுங்க. லீலா சொல்றதும் சரின்னு தோணுதுங்க. லீலா சொல்றது சரிதான், ஆனா செலவு. மாமா, கையில லட்சக்கணக்குல பணம் இருந்தா தான் இதெல்லாம் செய்ய முடியும், சந்தோஷமா இருக்க முடியும்னு ஏதாவது சட்டமா? இந்த மாதிரி ஒரு நல்ல விசேஷத்துக்காக நம்ம கையில இருந்து செலவழிச்சாலும் கடன் வாங்கி செலவழிச்சாலும் தப்பே இல்ல. இதெல்லாம் வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை தானே மாமா வரும். லீலா சொல்றது 100க்கு 100 சரிங்க. கரெக்ட் தான். என்னங்க ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? சரிதான், எல்லாருக்கும் பண்ணணும்னு தோன்றப்ப அதை பண்ணிடுவோம். ரவி, ரொம்ப ஒன்றும் செலவு பண்ண வேண்டாம். கல்யாணத்தை சிம்பிளா ஒரு கோயிலில் வச்சுட்டா போதும். தெரிஞ்சவனுக்கு மட்டும் சொல்லிட்டு கோயிலில் கல்யாணம் முடிஞ்சோன்னா ஹோட்டலில் சாப்பாடு போட்டுடலாம். என்ன சொல்ற? என்ன லீல? மாமா சொல்ற மாதிரி செஞ்சிடலாங்க. நம்மளோட சந்தோஷத்துக்கும் மன திருப்திக்காகவும் தானே செய்யறோம். இதுல ஆடம்பரமா பண்ணணுங்கிற அவசியம் இல்ல, அளவோட செஞ்சாலே போதும். அப்போ எங்க 2 பேருக்கும் கோயில்ல வச்சு கல்யாணமா? ஆமாமா. கல்யாணம்னு உடனே அத்தைக்கு வைக்கிறது பாருங்களேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது இப்பதான் பாக்குறேன். அண்ணி, அங்க தலைவர வச்சு இந்த பெரிய சீப்பு எங்க? அங்க கண்ணாடி பக்கத்துல டேபிள் இருக்கு பாரு, அங்கேயே இருக்கும். அங்க காணோம் தானே உங்ககிட்ட கேக்குறேன். என்ன நிர்மலா, நான் குழந்தை ரெடி பண்ணிட்டு இருக்கேன், என்கிட்டயே வந்து கேக்குறியே. வேற யார்கிட்ட கேட்க சொல்றீங்க? இந்த வீட்ல எடுக்கிறது வைக்கிறது எல்லாமே நீங்க தான், அப்புறம் உங்ககிட்ட தானே கேட்க முடியும். நிர்மலா, நீயும் இந்த வீட்டில் தானே இருக்க, வெளியில இருக்க? ஆஃப்டர் ஆல் ஒரு சீப்பு தேடி எடுத்துக்கூடாதா? போச்சுடா, வந்துட்டியா? மூக்குல வைத்த மாதிரி என்ன குத்தம் சொல்றதுக்குனே வந்துருவியே. அண்ணி, சாரி அண்ணி. நேற்று நான் பேசுனது உங்களை இவ்வளோ தூரம் பாதிக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அது அருந்ததியோட அப்பா அம்மாவை அம்மா கண்டபடி பேசினாங்கல்ல, அவங்களுக்கு உரைக்கணுங்கிறதுக்காக தான் நான் அப்படி பேசினேன்.
அது உங்க மனசை கஷ்டப்படுத்துங்கிற விஷயம் எனக்கு தோணாம போச்சு. இது பாருங்க செல்வம், உங்க அண்ணன் அந்த பழைய விஷயத்தை எல்லாம் விலக்கி விட்டு ரொம்ப நாளாச்சு. அதையெல்லாம் நம்ம எல்லாரும் மறக்கிறதா நம்ம குடும்பத்துக்கு நல்லது. நீங்க திடீர்னு அப்படி பேசும்போது எனக்கு கோவம் வந்துருச்சு. மத்தபடி எனக்கு உங்க மேல எந்த வருத்தமும் இல்ல. ரொம்ப சந்தோஷம். நீ கோவம் இல்லைன்னு சொன்னதே போறோம். எனக்கு உங்க மேல கோவம் இல்லைன்னு யார் சொன்னாங்க? இப்ப கூட நான் உங்க மேல கோவமா தான் இருக்கேன். ஏன் நீங்க தானே? எனக்கு புரியல. நீங்க உங்க அண்ணன் கிட்ட என்ன சொன்னீங்க? அவர் என்னமோ நான் தான் குத்தம் பண்ண மாதிரி என்ன வந்து திட்டினாரு. அவருக்காக நான் சண்டை போட்டாலும் சரி, அவருக்கு என்னமோ அவர் அம்மா, அவர் தம்பி, அவர் தங்கச்சி தான் பெருசா தெரிவாங்க. எப்ப பார்த்தாலும் என்னதான் திட்டிட்டு இருப்பாரு. உங்களை திட்டினாரா? நான் என்ன சொன்னேன்? நான் ஒண்ணுமே சொல்லியே. நீங்க என்ன சொன்னீங்கன்னு எனக்கு என்ன தெரியும்? என்ன அடிக்கிறதுக்கு கைய ஓங்கினாரு. கைய ஓங்கினாரா? ஆமா, சும்மா ஊன்னா அடிக்கிற ஆளாச்சே, அதான் கைய ஓங்கினாரு. ஆனா அடிக்கல. இந்த பெரிய மனுஷன் அழ ஆரம்பிச்சிட்டான். இவனுக்கு பயந்து போற மாதிரி ஓங்கின கைய கீழே இறக்கிட்டாரு. வாடா. அண்ணே நான் தானே. அடடே போஸ் நீயா? நான் யாரோ பஸ் ஸ்டாண்ட்ல பலாப்பழம் வைக்கிறோம்னு நினைச்சேன். ஆமாடா, நான் கூட இந்த லோடு மேனாக்க நினைச்சேன். நீங்க என்ன வேணா நினைச்சுங்க, மூஞ்சி அப்படித்தானே இருக்கு. அப்பா நல்லா இருக்கீங்களா? என்ன கணம் கணத்துருச்சு. ஊர்ல எல்லாம் சௌக்கியமா இருக்காங்க? நல்லா இருக்கா மாமா? விஜய், அப்பா, அக்கா, பவானி, பாப்பா எல்லாரும் நல்லா இருக்காங்களா? கோபி எங்க? தூங்கிட்டு இருக்காரு. இது எழுப்புறேன். ஆமா, இது என்ன பலாப்பழம்? வர்ற வழியில வேணா சீப்பா வித்தானே? சீப்பா கிடைச்சா அதுக்கு பேர் வாழைப்பழம். பக்கத்து வீட்டுல விளைஞ்சுன்னு கொடுத்தாங்க, அதான் வாங்கிட்டு வந்தேன். குமாரு, போஸ் இது வரைக்கும் வெறுங்கையில மீன் பிடிச்சிட்டு இருந்தான். எதுக்கு வெறுங்கையோட போகணும்னு பலாப்பழத்தோட வந்திருக்கான் போல இருக்கு. ஓஹோ, பழத்தை கொண்டு வந்து நாடகத்தை துவங்குகிறாய். ஏன் இந்த மாதிரிலாம் பேசுறியா? ஏற்கனவே நம்ம வீட்டில் 1000 ப்ராப்ளம் இருக்கு. இதுல திருவிளையாடல ஒருத்தன் ஞான பழத்துக்காக கோச்சிக்கிட்டு மலை மேல போய் நின்றுக்கிட்டான். இங்க என்ன கூத்து நடக்க போதோ? மாப்பிள்ள, ஊர்ல இருந்து நீ ஒரு பலாப்பழம் கொண்டு வந்திருக்க. ஏற்கனவே இந்த வீட்டில் ஒரு பலாப்பழம் வெயிட்டிங்ல இருக்கு. வேணா ரெண்டையும் ஒண்ணா வந்துருமா? நான் இதை பழமா நினைச்சு தான் வாங்கிட்டு வந்தேன். இவங்க என்னமோ ப்ராப்ளங்கிறாங்க. அவங்க பார்வையில தான் ப்ராப்ளம். மாப்பிள்ள, ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ, நீ மட்டும் என் கூட வந்துரு. ரெண்டையும் ஒண்ணா வந்துருவோம். ஏய் சும்மாறா, பரவாயில்லையே. அழகர் குளத்துல இருந்து வந்து மெட்ராஸ்ல பேச கத்துக்கிட்டாங்க. வர வர போஸ் பேச்சு பூவான மாதிரி புரியுது. சமயத்துல சீனி வெடி மாதிரி வெடிக்கவும் செய்யுது. ஏய், பேச்சு கூட இனிமே பட்டாசுங்கிற வார்த்தை வரக்கூடாது, கொண்டு விடுவேன். வாங்கண்ணே. கோபி சீக்கிரமா வந்துட்டீங்க போல. காலைல மொத பஸ் பிடிச்சி வந்துட்டேன். இந்தா. என்ன பாக்குற? சகலை நினைச்சு ஃபீல் பண்றியா? பண்ணிக்கோ. அதுக்கே எங்களை பாக்குற? அதானே. ஏ கோபி, உன் சகல போஸ் மாதிரி டிராமா பண்ண எங்களுக்கு தெரியாது. இப்ப என்ன டிராமா உட்காந்தீங்க? பின்ன ஊர்ல இருந்து வந்தது வராதமா எல்லாரும் முன்னாடி பணத்தை எடுத்து கொடுக்கணுமா? என் மரவை கொடுத்தா ஆகாதா? அப்புறமா கொடுத்தா வேண்டாம்னு சொல்லிடுவியா? அதானே, பல்லகளை விளக்கிட்டு கொடுக்கலாம்ல. எல்லாருக்கும் முன்னாடி கொடுக்கணும்னு ஒரு குறுகிய எண்ணம். ஏன் போஸ் எங்களை இன்சல்ட் பண்றதுக்கான இப்படி எல்லாம் பண்ற? என்னங்க இப்படி எல்லாத்தையுமே வித்தியாசமா எடுத்துக்கிறீங்க? பலாப்பழம் வாங்கிட்டு வந்தாலும் தப்பு, பணம் கொடுத்தாலும் தப்பு. என்னங்க இதெல்லாம்? நீ என்ன மாதிரி ஐடியால பணம் வாங்கிட்டு வர, என்ன மாதிரி டைமிங்ல பணம் கொடுக்குற எல்லாம் எங்களுக்கு தெரியும். மற்றவங்க வேணா அதை ஈஸியா எடுத்துக்கலாம். ஆனா என்ன மாதிரி அறிவாளிங்க எதையுமே நுட்பமா கவனிப்பாங்க. இல்லைங்க, நான் எல்லாமே யதார்த்தமா தான் பண்றேன். எனக்கு விடுங்கண்ணே, இது என்னைக்கு நல்ல புத்தியில பேசிருக்கு. இதுங்க பேசுறதெல்லாம் சட்டை பண்ணோன்னு வச்சுங்க, நம்மளுக்கு நேரம் தான் வேஸ்ட். ஏய் ஏண்டா, நாங்கன்னா உனக்கு அவ்வளவு விளக்காரமா போச்சா? சட்டை பண்ண வேணாங்கிற? உங்க பேச்சு அப்படி இருக்கு. ஏய் கோபி, நீ ரொம்ப மாறிட்டடா. எங்களையெல்லாம் அலட்சியமா பாக்குற. ஏண்டா, இவன் பணம் கொடுத்தது மட்டும் உனக்கு பெருசா போச்சு. நாங்கெல்லாம் உனக்கு எதுவுமே பண்ணலையா? என்ன பண்ணீங்க எனக்கு தெரியலையே, சொல்லுங்க கேட்டுக்கிறேன். மொட்டை மாடல இத்தனை நாள் மிஷின் போட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கே, அதுக்கு நாங்க எதாவது கேட்டோமா? என்ன சொல்றீங்க? புரியலையா? நியாயமா மொட்டை மாடியில இதெல்லாம் பண்றதுக்கு பதிலா வெளியே இடம் முடிச்சிருந்தா 1000 கணக்கில் வாடகை தந்துருப்பல.
மொட்டை மாடி வாடகை கேட்டமா? இந்த வீட்டில் எங்களுக்கும் பங்கு இருக்கு. கேட்கணும் நாங்களும் கேட்டிருப்போம்ல. இதெல்லாம் பத்தி நீ யோசிச்சிருக்கியா? மொட்டை மாடியில நான் பண்ண போறேன்னு என்கிட்ட தகவல் சொன்னியா இல்ல பர்மிஷன் தான் கேட்டியா? சரி, நாங்க தான் வாடகை கேட்கறேன், நீயாவது கொடுத்துருக்கலாம்ல. டேய் குமார், என்ன பேசுற? இது ஏன் வீடுறா? இந்த மாதிரி பேசுறது உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? யார் அதிகாரம் கொடுக்கணும்? நான் என்ன தப்பா கேட்டேன்? நான் கேட்டதுல நியாயம் இருக்கு. யாருக்கிட்ட என்னன்னு சொல்லி பாருங்க. யாருக்கிட்ட சொல்ல சொல்ற? வேலை வெட்டி இல்லாம நீ சும்மா இருந்தோம் உன் புள்ளைய அவன் படிக்க வைக்கிறேன்னு அவன்கிட்ட சொல்ல சொல்றியா? டேய் கோபி, என் புள்ள அவன் இந்த வீட்டை பயன்படுத்துறதுக்கு எதுக்கு நான் வாடகை கொடுக்கணும்? அவனுக்கு இல்லாத உரிமையா? நீங்க சொல்ற அதே உரிமை எனக்கு இருக்கு. நான் இந்த வீட்டுல மூத்த பையன், அதுலயே நான் தான் சீனியர். ஆமா. இந்தாங்கப்பா. என்ன கேட்ட பணம். டேய், அவன் தான் முட்டாள்தனமா கேக்குறானா, நீ பைத்தியக்காரத்தனமா நடந்துப்பியா? புடிங்கப்பா. முடியாத செத்தோன்னு தொட மாட்டான். புடிங்கப்பா. டேய், என் சாவுக்கு வச்சுக்கலாம், வாய்க்கிறதுக்கு உதவும். அப்பா யோ, டேய் நீ கேட்ட பணம். நட்சத்திர எழுத்தாளர் ஆ வெண்ணிலா எழுதிய ராஜேந்திர சோழன் குறித்த வரலாற்று புதினமான கங்காபுரம் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்பவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. பிளே ஐகானை கிளிக் பண்ணி கங்காபுரம் கேளுங்க.